சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தான். என்னடா வேணும் உனக்கு? குடும்ப பிரச்சனை தீர்க்கணும். என்ன பொண்டாட்டி பிள்ளை எங்கே இருக்குடா? அவங்க அம்மா வீட்டு. சரி, ஓப்பனாக சொல்லணுமா வேண்டாமா? சொல்லாதே யாரும் கேட்டால் அப்படி ஒரு பாட்டு வந்துருச்சு. ஆனாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. பிடிவாதமாக இருந்தால் திருத்திடலாம், பிடிவாதமாக இருந்தால் திருத்திடலாம். காசு மாலை வேண்டும்னு கழுத்து சுளுக்கிறதுன்னு பொய்ச்சாலம் பட்ட பொம்பளைக்கு மருந்து இருக்கா? இருக்கா? இருக்கு. மூச தங்கத்தை சூடு காட்டி முதுகில் 2 இழுப்பு இழுத்தா உடனே சரியாகும். காசு மாலை வேணும்னு கழுத்தை சுளுக்கிறது நடக்க முடியல, இந்த மாலையை போட்டால் நீ முந்துடும் அப்படி சொல்கிறவங்களுக்கு மருந்து இருக்கான்னா மூச தங்கத்தை சூடு காட்டணும். மூச தங்கம்னா என்ன? 1 கிராம் எவ்வளோ மூச தங்கம்? சும்மாவே கிடைக்கும் 1 கிராம். இரும்புடா, மூச தங்கம்னா இரும்பு. மூச தங்கத்தை சூடு காட்டி முதுகில் 2 இழுப்பு இழுத்தா பிடிவாதம் பெருமுடா. அடித்ததுனால பிடிச்சதுனால இன்னைக்கு உன் கூட இருந்து நான் என்ன மைத்த கண்டேன். உன் கூட இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன். உன் வயத்தை கழுவிட்டு நீ போய் சேரு அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கா. அங்கே இப்போ கால் வந்துட்டு வா. ஓ அவன் உனக்கு தான் முதுகுல எடுக்கணும். ஆசையே அலை போலே. இப்போ என்னப்பா செய்யணும்? குடும்பத்தை ஒன்று சேர்க்கணுமா? அந்த ஒற்றுமையாக இருந்தால் நல்லா இருந்தால் ஒன்று சேர்த்து விட்டுருங்க, இல்லைன்னா பிரிச்சே விட்டுருங்க. பிரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உன்னை ஏற்றுக்கட வைக்க, மன பொறுமையோடு இருக்க வைக்க. சரிண்ணா? ஒரு டாக்குமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, அதையும் தீர்த்து உங்களுக்கு நான் தெளிவாக வாழ வச்சு தந்துருந்தேன்டா. வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு உண்டாப்பா கும்பிடுங்க சாமியா. கலந்தவனை தழுவிக்கொள்வோம், வாழ்வோரை வாழ்த்திக்கொள்வோம். உண்மை அதுதானே? வாப்பா, ரோஜாப்பு ரவுக்கக்காரி வந்து சேர்ந்துட்டாடா. இப்படி ஆம்பளை. அந்த வார்த்தையில் எத்தனை அர்த்தம் இருக்குன்னு எவனுக்குள்ளே தெரியும். வாழ்க மகனே வாழ்க. வந்தாச்சு, நல்லா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ராஜபாளையம் ராஜபாளையம் சாமி இங்கே சுத்துது குதிரை. அப்படி அப்படி ராஜபாளையம் ராஜபாளையம். ஏக்கா ஓட்டப்பந்தயம் வச்சு பழகிருக்கியா? குடுகுடுன்னு ஓடியாரி அக்கா. பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? வா ஓடியா ஓடிவா ஓடிவா. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? முனீஸ்வர சாமி எங்கே இருக்காரு? இருந்த வீட்டுக்கிட்ட இருந்தார்லாம். அவருக்கு நீ ஏதோ வேண்டுதல் பண்ணி செய்யாம விட்டுட்டியாமலா? உண்மை தானே? ஏய் காலில் விழுந்துட்டு வா. எந்த ஊருடா தம்பி? இப்போ நல்லா இருக்கலாம், பயப்படலாம், இப்போ தெளிவாக இருக்கலடா, ஆனந்தமாக இருப்போ. பண்ணலாம். என்னப்பா செய்யணும் உனக்கு? 2 ஊருமே உட்காருங்க. என்ன செய்யணும்? பக்கத்தில் வா. இவர் யாரு? அப்படியா கேரளாவுக்கு போயிருக்கீங்களா? இதுக்கு முன்னால் கேரளாவுக்கு போகிறேன். உன் மகனை போய் நான் பார்த்தேன். சேரத்தகாத நட்பு மூலமாக அவனுக்கு ஒரு மை வச்சு அவன் மனத்தை மாற்றி வச்சிருக்கு. அவனுடைய பழக்க வழக்கத்தில் ஒரு தப்பு இருக்குது, புரியுதா? தேவையில்லாத நட்புனால வீட்டுக்குள்ளே அடங்காத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் அவன் மனதை இப்போ மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். முடியும். 1.5 மாதம் டைம் இருக்குது. அதில் அவன் கிரகத்தை சரி பண்ணி அவனுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி நிலையான ஒரு தொழிலை காட்டி வாழ வச்சா போதுங்களா? கால் நோட்டுவான். செந்தூர் முருகா, சேவற்கொடி அழகா, என் சிந்தை வாழும் குமரா. திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்தியா? போயிருவீங்களா? என்ன சொல்லிட்டு வந்த உன் மகனுக்கு அங்கே? அதான் இப்போ சொன்னேன். செந்தூர் முருகா, சேவற்கொடி அழகான்னு ஏன் சொன்னோம்னா, முருகன்ட்டு வர வந்தாச்சு. அவனுக்கு முட்டை போடணும். என்னைக்கு போடலாம்? அவன் வீடு வந்து அடங்கி இருக்கும் பொழுது என்கிட்ட வந்து விபூதி வாங்கிட்டு முட்டையை போட்டு வா. அவன் வாழ்க்கை அப்படி உயர்ந்து கொண்டே இருக்கும். வாடா பக்கத்தில் இந்தா நல்லா இருக்கு. வீடு விஷயமாக கேட்டு வந்தது யார்? கால் வந்துக்கலாம்.
வெற்றிவேல் முருகனுக்கு. என்ன அப்படியா வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு? டிங் 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 டிங். என்னம்மா செய்து உனக்கு? நான் இப்போ இங்கிலீஷில் பேசுனேன், அவன் வந்து அதை புரியாமல் வந்துச்சான். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பக்கத்தில் உட்கார். உன் வீட்டு பக்கத்தில் போனேன். மாரியம்மன் தெய்வம் எங்கேரமா இருக்கு? சரிண்ணா? அதனால் வீட்டு பக்கத்தில் கடை இருக்க. யாருக்கு அது கடை? இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். 3 வருஷ காலமாக பண கஷ்டங்களும் கடன்களும் பட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிய. புரியுதா? ஒருத்தருக்கு தோள்பட்ட வீக்கமும் வலியும் அடிக்கடி வந்து வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நீக்கி வெளியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு மகா பண்ணித்தாரேன். வெற்றி ஆகிக்கா. இந்த காசை வச்சு முன்னேறு. ஓ கர்மசாமிக்கு அப்படியா? வெற்றி உண்டு. சரி அப்படியா? ஈரோடு ஈரோடு தாயும் மகனும். ஈரோடு தாயும் மகனும். தாயும் மகனும். உன் பையன் வந்திருக்கானா? தாயும் மகனும். கால் வந்துட்டு வரலாம். ஒவ்வொரு விஷயமா கருப்பசாமி ஜெயிச்சு தராரு. ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேதனையை தீர்த்து வெற்றியாக்கி தரணும் என்பது உன் உள்ளத்துக்குள்ளே ஓடுது. கருப்பசாமி, நீ நினச்சா ஆப்ரேஷன் இல்லாமல் அதை கரைக்க முடியாதா? அப்படி தானே நினைக்கிற? ஆனால் அப்படி நீ நினைக்கிறது நியாயம்தான். இந்த பிறவியில் யார் யார் கர்மாக்கள் மூலமாக என்ன அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவிச்சு தானே தீர வேண்டும் மகளே. அதனால் ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷனில் அந்த கட்டி உன்னை விட்டு விலகிரும். அதில் எந்த உயிர்கண்டமும் வராது. புரியுதா? இன்னும் 29 ஆண்டுகள் உன் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் நான் காப்பாற்றுவேன். கால் வந்துட்டு வா. வெற்றியாக்கி தந்துடுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கூப்பிடுப்பா. இந்தா மகனே, பொறுமையாரு, ஆத்திரப்பட்டு விடாதே அப்பா. நம்பாதே, சரியாக்கிடுவோம். தைரியமாக இருங்க, வெற்றியாக்கி தரேன். பிறகு என்னையை பார்த்துட்டு போ. இந்த பக்கத்தில் வா. ரிப்போர்ட்லாம் என்கிட்ட கொண்டு வந்து தரணும். போயிட்டாங்க. பிறகு என்னை பார்த்து போடா. பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னம்மா பிள்ளை உனக்கு? உனக்கு பொண்ணை பற்றி முதல்ல பேசுவோம், பின்னால் ஆணை பற்றி பேசுவோம். அப்படியா? அபிராமியை பற்றி பேசுவோம். திருக்கடையூரில் இருக்காளா? கால் வந்துட்டு வா. எந்த ஊரில் இருக்கா? பள்ளிப்பாளையம். 1 2 3 4. எஸ், கரெக்ட். நெல் ரோடு, கிராமம், கோயிலை தோட்டம் எங்கே இருக்கு? உங்கள் ஊரில் நிறைய புகையிலையாக போடுறாங்களே. நிறைய இருக்கு. அதான் பார்த்தேன். உங்கள் ஊருக்கு போகிறதுல ஒரு 1 2 3 தானா 4 முக்கு சாலை இல்லை, 3 முக்கு சாலை இருக்குது. ஒரு ரோடு இப்படி ஒரு ரோடு. இதில் எப்படி போனால் நிறைய ஃபேக்ட்ரி ஆலைகள் இருக்குது. இதில் போனால் கிராமங்களுக்கு வந்துடும். இந்த பக்கம் போனால் விவசாய நிலங்கள் வந்துடும். சரிண்ணா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு 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 கர்மசாமிக்கு. ஏய், சொன்ன மாதிரி வேலை கிடைச்சிடுதுலாப்பா. ஜெயிச்சு வா. கர்மசாமிக்கு. இது கர்மசாமிக்கு. யாரா சாரை உடைச்சு வந்தவன்? என்னம்மா செய்யணும் உன் பிள்ளைக்கு? 30 வயசு ஆக போகுதுங்க. காலைல விட்டு வா. வேற எது இருக்கா குழப்பம்? இப்படி வாமா. பிள்ளைக்கு கிரகங்களை போய் பார்த்தேன். காலில் ஒரு மச்சம் இருக்கு.
அவளுக்கும் இருக்குது. சரிதானா? அப்போ என்ன கருப்பசாமி ஏன் இப்படி நடக்கணும்னு பார்த்தேன். கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. அதே மாதிரி வேறு தவறான மனநிலைகள்லாம் ஓடலை, குழப்பமான சூழ்நிலைகள் ஓடலை. இப்போதைக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது. அதன் காரணத்தால் ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து ஒரு மாற்றம் ஆகிருக்கு. எதுவும் அமைஞ்சே வரலைங்க. இந்த நிலைகளை மாற்றி தெளிவாக்கி தரணும்னா நீ செய்ய வேண்டியது ராமேஸ்வரம் போயிட்டு வரணும். ஒரு முறை போயிட்டு தீர்த்தம் ஆடிட்டு என்னைய பார்க்க வந்துட்டீங்கன்னா சரியாயிரும். பொண்ணை கூட்டிகிட்டு போய் தானே சத்தியமாக கூட்டு போகணும். சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான். நீங்கள் நான் பிடிவாதம் ஜாஸ்தின்னு சொல்றதுக்கு நீ என்கிட்ட பதிலே சொல்லலையம்மா. காலைல வந்துட்டு வா. பார்த்துருக்கு, கேட்டு பார்ப்போம். எஸ், உன் பிள்ளை என்ன படிச்சிருக்கா? அவன் எம்ஐபி முடிச்சுட்டு இப்போ சைக்காலஜி கவுன்சிலிங் படிச்சுட்டு இருக்கிறான். சரி, பக்கத்தில் வா. ஏற்கனவே ஆன்லைனில் கொஞ்சம் அவளே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. கவுன்சிலிங் கொடுத்துட்டு ஆமாம், அதனால் இப்போ எல்லாமே சரியாக வரக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு. இந்த மாங்கல்ய தோஷத்தை நிவாரணமாக்கி வெற்றியாக்கி தரேன். அவள் வரலான்னு நீ ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம். நான் போட்டு போயிட்டு ஆமாம் ஆமாம், பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார்க்கணும். ஜெயிப்போம் போ. கர்மசாமிக்கு பையனோட ஃபோனு ஹாஸ்டலில் பிடிக்கிறாங்க. யாரு? என் பையனோட ஃபோனு அவங்க படிக்கிறானுங்க. பிடிங்க வச்சது யாரு? அவங்க ஹவுஸ் மாஸ்டர் எடுத்து வச்சிருக்காரு, திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. பையன் தப்பு பண்ணியிருக்கானே லேசா. ஆமாம், பொண்ணை ஒப்படைக்கான்னு எங்கிட்ட சொல்லி ஃபோனை வாங்கிட்டு போனாங்க. ஒப்படைக்காமல் விட்டுட்டானுங்க. இன்னொரு 10 நாளில் வாங்கி தரேன் போ. அது ஒரு பெரிய விஷயம். வேறு ஃபோன் வாங்க முடியாதா? இல்லைங்க, அது இருந்தாலும் அது ஐஃபோன். மைஃபோன் ஐஃபோன் 75. ஓகே, வாங்கிக்கலாம். இவ்வளோ தானே? 2 லட்ச ரூபா தானம்மா. சரி. கர்மசாமிக்கு ஆப்ரேஷன் யாருக்கு ஆயிருக்கு? யாருக்குமா? என்னம்மா ஆப்ரேஷன் உனக்கு? கால் வந்துட்டு வா. முல்லை மலர் மேலே கால் வா 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 வா. ஒரே வாரம் நீ கேட்டுக்கலாம், தந்துருந்தேன். என்ன வேணும்? இந்த அப்படி வரக்கூடிய தை மாதத்திலிருந்து உன் பிள்ளைகளுக்கு எல்லா நலமும் கிடைக்கும். கடன்கள் தீரும், உன் குடும்பம் உயரும். போயிட்டோம். கர்மசாமி, உன்னுடைய உடலுக்களை பார்த்தேன். உள்ளுறுப்புகளில் மூச்சு சம்பந்தமான பிணியும் பிரச்சனையும் உனக்கு இருக்கா? ஆமாம், அது ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லி மருத்துவ ரிப்போர்ட்டு இருக்கு. ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமலே குணமாக்கி விடலாம் என்பது மேலே இருந்து உத்தரவாக இருக்கு. காப்பாற்றி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அமைதியா இருங்க எல்லாரும். வேற என்னப்பா வேணும்? வாழ்க்கை அமையாம இருக்கு. இப்போ போகும்போது என்னை பார்த்துட்டு போ, எல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். இந்தாம்மா, நல்லா. கர்மசாமிக்கு மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? பையன். மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? எந்த ஊருமா உனக்கு? என்ன இவனுக்கு? கால் ஒன்றுலாம். உன் பேர் என்னடா? பேர் என்ன? ஆ? சரி, உங்க அப்பா எங்க? இவனை தெளிந்த மன வளர்ச்சி உடையவனாக ஆக்கணும். அதே மாதிரி நரம்பியல் சொந்தமான பிணி இருக்கு, அதை சரியாக்கி தந்தா போதும்ல, வெற்றி ஆக்கிடுவோம். 6 மாத காலத்தில் தெளிவாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வாடா. நல்லா அப்படி வரலாம். வா, பக்கத்தில் வா. இல்லை பாட்டில் வந்து பார்க்காத, வா. அந்த வாசமே வரக்கூடாடா. இந்தா ஜெயிச்சு தர மகனே, நல்லா இரு.
நல்லா இருமா. வழக்கு உடையவர் யார்? வழக்கு என்னப்பா வழக்கு? கால் ஒன்று சொல்லலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். யார் இருக்கா? பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? உங்கள் ஊரில் இருக்கா? கால் வந்துட்டு வா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி. வா. இந்த சொத்து சொந்தமான கேஸ் ஒரு வீணான அபிப்பிராயத்தில் தான் நடந்திருக்கு. நினைச்சா இதை தெளிவாக ஆக்கி உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் தந்திருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையை உருவாக்கின ஒரு நபர் மிகவும் மோசமான குணமுடையவன். இந்த கேஸை அடித்து உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்ப்பா? இந்த தை மாதம் மாறிக்கா ஜெயிச்சு தரேன். நல்லாரு வெற்றியாகி காசு தந்துட்டு பாரு. நல்லாரு காசாசை போகாதடி. கருமசாமிக்கு கருமசாமிக்கு கணவன் மனைவி பிரச்சனை சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? இருக்கையா? இருக்கியாப்பா? உன் ஒய்ஃப் எங்கடா இருக்கா? கால் வந்துட்டு வா. கோர்ட்டுக்கு போகணுன்னு சொன்னால போயிட்டாளா? நீ போறியா? கால் வந்துட்டு வா. வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. சேர்த்து வச்சா போதுமா? பக்கத்தில் வா. கார்த்திகை தீபத்துக்குள்ள உன்னை வந்து அடைவாள். இந்தா நல்லாரு, சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? பேங்கில் லோன் பட்டு வேதனை அடைந்தது யாரு? பையங்க 2 பேர் இருக்காங்க. நீ டாக்குமெண்ட் வச்சுருக்கியா? நீ எதை வச்சுருக்கப்பா? நீ வீட்டு டாக்குமெண்ட்டு நீ எதை வச்சுருக்க? 2 ரூபா தான். 1 2 3 4 2 டாக்குமெண்ட் வச்சு கொடுத்தது யாரு? 2 டாக்குமெண்ட் வச்சது யாரு? கால் வந்துட்டு வரலாம். இல்லைங்க போய்ட்டு வந்துடட்டும். என்ன விஷயம்? கேட்டு பார்க்குறேன். அப்படியா? சரி. இப்போ என்னப்பா செய்யணும் உனக்கு? உன் வீட்டுக்குள்ளே இப்போ வருமானங்கள்லாம் நின்று போச்சு. இந்த வேதனையிலிருந்து மீட்டணும். ஆனால் இன்னும் சில நாட்களுக்குள்ள அதை திருப்ப முடியாத நிலைமையை சட்டம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. புரியுதா உனக்கு? எப்படியாவது ஒருத்தன் மூலமாக காப்பாற்றி உன் டாக்குமெண்ட்டை மீட்டி தரேன். கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா ஜெயிக்கிறேன், வெற்றியாக்கி தரேன்ப்பா. சந்தோஷமாக இரு மகனே. காப்பாற்றியாச்சு. ஓ நல்லா. நீ கால் வந்துட்டு வரலாம். இப்போ அடுத்து அந்த இரணியா அல்லது பாரிசவாயு மாதிரி வலி வேதனை உடையவன் யாருப்பா? இரணியா அல்லது பாரிசவாயு மாதிரி வலி வேதனையுடைய ஒருவன் இருக்கிறான். யாரப்பா அது? ஓய் யாரு யாரு யாரு? குடல் இறக்கம். என்னத்தையாவது வலிக்குன்னு சொல்லி என்கிட்ட வரக்கூடாது. இரணியா அல்லது பாரிசவாயு விதை உயிர் சம்பந்தமான வலி உபாதை உடையவன் என்பது பொருள். கால் வந்துட்டு வரலாம். நீ கால் வந்துட்டு வாப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எந்த ஊர்ப்பா உனக்கு? எந்த இடம்பா? திருவேற்காடு போயிருக்கியாடா நீ? எத்தனை நாள் போன? எப்போதும் அங்கே கும்பிடுறது வழக்கம் இருக்குது. ஆனால் இப்போ இடையில 2 காலமாக நின்று போயிட்டுது. அப்படி தானே? ஏன்னா அந்த கர்மாரியம்மா வந்து நிற்கா. அதான் நான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. பாம்பு போல் உன் வீட்டுக்குள் காட்சி தருவாள். கர்மசாமிக்கு உன் கடனை நீக்கி தந்தா போதுமாடா மகனே. வரணும். அடுத்து ஒரு தொழிலுக்கு தடை இருக்குது. அதனால் புதுமையாக ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கணும் ஒரு சிந்தனை வச்சுருக்கிய. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணால் போதுங்களா? ஜெயிச்சுக்கா. 20 நாளில் உனக்கு எல்லாம் அமையும். ஓகே. போயிட்டோம். கேட்டு வந்தது யாரு?
ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையா? உனக்கு ரெண்டுக்கும் பொம்பளை பிள்ளையா? வயசு எத்தனை ஓம்பளைக்கு? ஓம்பளைக்கு நீ கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அமைதியா இருங்க. வாப்பா. உன் குடும்பத்தில் முன்னோர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம் முடித்த வம்சத்தில் இருந்தார்கள். இப்போ அந்த தாரதோஷத்தின் அடிப்படையில் இருதார யோகம் உன் பிள்ளைக்கு இருக்குது. அதனால் இந்த கல்யாண காலங்களில் கொஞ்சம் வித்தியாசமான குழப்பமும் உன் மனதுக்கு பொருந்தாத வார்த்தைகளும் காதில் வந்து நீ வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கியான். வாஸ்தவமா? கால் வந்துட்டுவான். ஆமாம், என்னடா காட்டும் டீ தடையில்லாமல் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு தந்தா போதும்லாம், வெற்றியாக்கி தரேன். என்னைய பார்த்துட்டு போ மகனே, என்னைய பார்த்துட்டு போன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து அதே பொம்பளை பிள்ளை கல்யாண விஷயமா காட்டு வந்தவன். வாப்பா. சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. கார்த்திகை தீபத்துக்கு பிறகு என்னைய வந்து பாருடா. அதுக்குள்ளே நல்ல ஜாதகத்தை கொண்டு தரேன், வெற்றி ஆயிடுவேன். போய்ட்டான். வண்டி பேரில் போட்டுருக்குங்க. என் பேரில் போட்டியா? இந்தா காசா வந்து சேரும். நல்லா இருமகனே. போ. கர்மசாமிக்கு என்னாச்சு அந்த கட்டிடம்லாம்? கால் வந்துடலாம் உனக்கு தான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக நஷ்டங்களும் மனவேதனைகளும் அடைந்து போட்டி பொறாமையால் இப்பொழுது பண விஷயங்களில் கோர்ட்டு வர அது போய் நிற்கி. புரியுதா? அதனால் அந்த கோர்ட்டு மூலமாக போகிறதுக்கு முன்னால் அதை சேல்ஸ் பண்ணி தந்தாச்சுன்னா அதை அடித்து வெளியே கொண்டு வந்துடலாம். முடிச்சு தந்தா போதுமில்ல? அதை முடிச்சு தந்தா போதுமில்ல? நான் சொல்கிறதுக்கு நீ வித்தியாசம் ஒன்றுமே இல்லை, ஒரு எழுத்து தான் வித்தியாசம். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வாமா. அப்படியா அப்படியா வைத்தோரி. சரி. பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு, வெற்றியாக்கி தரேன், ஜெயிக்கிறேன், நடந்துடும். போயிட்டு வா, சந்தோஷம். பௌர்ணமிக்கு வந்து பாரு. கர்மசாமிக்கு அதே சேலம் எல்லை தொழில் செய்து பண நஷ்டமடைந்து வந்த மகன். என்னப்பா தொழில் செஞ்ச? கால் வந்துட்டோம். என்னப்பா அச்சரி என்னடா? சென்னை நிற்கக்கூடாது, போய் உட்காரணும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏ தம்பி வாடா வா. இருக்கட்டும். இல்லை மவுண்ட் ரோடு பள்ளிவாசலுக்கு போயிருக்கியா? ம், போகலை. சரி, வேறு எங்கே பள்ளிவாசலுக்கு போயிருக்கேன்? போயிருக்கேன். ஏன் கேட்டோம்னா அங்கேருந்து ஒரு லெப்பை வராரு. ஏன் அங்கேயெல்லாம் போன நீ? சும்மா கும்பிட போனியா? சரி, கால் வந்துட்டு வா. இது வெண்ணி தண்ணி இல்லை, வெண்ணி தண்ணி. இப்போ உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய வண்டிகளில் 1, 2 பாதிப்பு நடந்திருக்கு. உன் தொழிலை வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கடன்கள் பட்டிருக்க. இந்தா வெற்றிகரமாக ஓட வச்சு தரேன். 3 மாத காலம் பொறுமையாக இரு மகனே, ஜெயிக்கிறேன். போய்ட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தம்பியோ தம்பி தம்பி டேய் டேய் டேய், கனியும் விபூதியும் சாதாரணமாக நினச்சிருக்க. நல்ல தெளிவாக நினச்சி கும்பிட்டுக்கா. போய்ட்டு வா, போய்ட்டு வா, போய்ட்டு வா. சேலம் எல்லை கைகால்கள் வீக்கமும் மனவேதனையும் அடைந்த மகன். கால் வந்துட்டு வரலாம், கால் வந்துட்டு வரலாம். நோ சக் பிக் சிக்.
உன்னுடைய வழக்குகளை வெற்றியாக்கி தந்தா போதுமா? அந்த வழக்கை வெற்றியாக்கி உனக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன், வருமானத்துக்குரிய வழியவும் உருவாக்கி தரேன். கண்ண முடிக்கப்பா. இந்தா செல்வாக்காயிரம் மகனே, விபூதி பூச வேண்டாமா? நல்லா இருப்பா. ஓகே. கர்மசாமிக்கு அப்படியா? தூத்துக்குடி புதுக்கோட்டை, தூத்துக்குடி புதுக்கோட்டை, உட்காருங்க, அடுத்து கூப்பிடுவாங்க. தூத்துக்குடி புதுக்கோட்டை. இந்த வருமானம் வரும் போ. தூத்துக்குடி புதுக்கோட்டை, நீ தூத்துக்குடி புதுக்கோட்டையாம்மா? தூத்துக்குடி புதுக்கோட்டையா தூத்துக்குடியா? இன்னொரு கால ஒட்டகம் அங்கே இல்லை. முருகா, வெற்றி வேல் வெல்லுமடாம், வினை தீர்ப்பான் வேலனடாம், கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். முன் செய்த தீவினைகள் எல்லாம் விலகி இப்போ முழு மனிதனாக வாழ புறப்பட்டுருக்கும் பொழுது உனக்கு வருமானத்தில் ஒரு தடை இருக்குது. அந்த தடையை இந்நாள் முதல் உனக்கு நீக்கி வருமானத்தை தரேன். அதே மாதிரி தேவையில்லாமல் ஒரு வழக்கு இருக்குது, அதில் 1.5 லட்ச ரூபா நீ செலவழிக்க வேண்டிய நிலைமை வரும். ஆனால் நீ தண்டனை அனுபவிக்க மாட்டாய். அந்த பணத்தை செலவழித்து உன்னை நான் மீட்டி தந்துடுறேன். கால் ஒன்று வா. கர்மசாமிக்கு இந்தாப்பா, நல்லாரு, ஜெயிச்சுக்கா, பணத்தை பெற்றுக்கா, வருமானத்தை வாங்கிக்கா, எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு நீ போகலாம். கர்மசாமிக்கு அப்படி அது ஓட்டப்பிடாரம், ஓட்டப்பிடாரம், ஓட்டப்பிடாரமா? ஓட்டப்பிடாரம் கால் ஒன்று வரலாம். நீ எங்கே இருமா? ஒட்டனூரா? நீ ஒட்டனூராமா? ஓட்டப்பிடாரமா ஒட்டனூரா? ஒட்ட நத்தம் 1 2 3 4 5 மணியாச்சி போகிற வழியாது. மணியாச்சி, தளவாய்புரம், கொம்பாடி தளவாய்புரம், ஒட்ட நத்தம், சதானா வாய்க்காக்குள்ளே இருக்குது அந்த ஊர். போயிட்டு வாங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன்ப்பா. கழிந்த 2.25 ஆண்டுகளாக குடும்பம் ஒற்றுமை இல்லாத பிரிவும் பிரச்சனையுமாகி ஒரு பொம்பளையுடைய வார்த்தையால் மனக்குழப்பம் அடைந்து இப்பவும் நம்முடைய மரியாதையும் மனதையும் இழக்க வேண்டிய நிலைமையில் துன்பமடைந்து கொண்டிருக்கிறாய். இவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து வாழ வைத்திருந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு இந்தா காப்பாய்த்தாரேன், ஜெயிச்சுத்தாரேன். கர்மசாமி அதே தூத்துக்குடி எல்லை கடன்பட்டு வேதனை அடைந்த மகன். ஓ ஓ யாருப்பா அது? வர்றான், கால் ஒன்று வரலாம். நீ யாரடா தும்பி? வரலாம். என்னப்பா வேணும்? எனக்கு நிம்மதி வேணும். பணம் வேண்டாமா? பணம் வேணும், வீட்டை நிம்மதியை மீட்டு தரணும். சரி, கால் ஒன்று வரலாம். ஒருத்தன் போட்ட முடிச்சியில இவன் வீடு வாசல்லாம் மாட்டிக்கிடுது. அந்த முடிச்சியை அவுத்து பணத்தை கொடுத்து கடனை தீர்த்து வாங்கி கொடுத்துருவோம். வரலாம். உன்னை லாக் பண்ணி விட்டவன் ஒருத்தன், சரிண்ணா? அவன் தண்டனை அனுபவிக்க போறான். உன்னை காப்பாத்திட்டேன், பணம் தந்துட்டேன், உன் வீடு வாசல மீட்டிட்டேன். ஓடிப்போ. கர்மசாமிக்கு விளாத்திக்குளம் துரைச்சாமிபுரம், விளாத்திக்குளம் துரைச்சாமிபுரம் கணவன் மனைவி. அண்ணே என்ன வணக்கம்? என்ன வணக்கம் அண்ணே? கணவன் மனைவி வந்திருக்காங்க, நின்னுங்க, கூப்பிடுறேன். கணவன் மனைவி, வாரவங்களுக்கு வழி விடுங்க.